இந்த 3 ஆசனங்களுமே கணையத்தை பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்கின்றது. கணையத்து நன்றாக இயங்கும் பொழுது நமக்கு இன்சுலின் சுரக்கக்கூடிய நிலையிலும் 3 முக்கியமான ஆசனங்கள், எளிமையான ஆசனங்கள் தான். இந்த ஆசனத்தை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்க. இதோடு சேர்ந்து உணவில் உடலுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுகின்றது. குறிப்பாக இந்த 3 ஆசனங்களும் சுகர் வராமல் சுகமாக வாழ்வதற்குரிய நிறைய ஆசனங்களில் மிக அற்புத பலனை தரக்கூடிய 3 முக்கிய ஆசனங்கள் கொடுத்துருக்கோம். இதை ஒவ்வொருவரும் பயிற்சி பண்ணுங்க. சுகர் இல்லாதவர்களும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 120 வயது வரை நம் உடம்புல அந்த சுகர்னுடைய கட்டுக்கோப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. காஸ்மா ஹெல்த் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். யோகாசனம் அப்படிங்கிறது மாமுனி பதஞ்சலி மகரிஷி நமக்கு அருளிய அற்புதமான ஒரு கலை. இந்த கலையின் மூலமாக ஒவ்வொரு மனிதனும் உடல் ஆரோக்கியம், உள்ளமைதி, ஆத்மானந்தமாக வாழ முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது சுகர். நிறைய இடத்துல அந்த பிரச்சனை இருக்கின்றது. இந்த சுகர் வராமல் வாழ்வதற்குரிய எளிமையான ஆசனங்கள் ஒரு 3 முக்கியமான ஆசனங்களை பார்க்க போகிறோம். அர்த்தகாலாசனம், ஹஸ்த தனுராசனம், தனுராசனம். இந்த 3 ஆசனங்களையும் காலை மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக தரையில் ஒரு மேட்டு விரித்து நிதானமாக இந்த ஆசனங்களை பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும். இந்த ஆசனத்தோடு சேர்த்து உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். அதான் மாமுனி பதஞ்சலி மகரிஷி இயமம் நியமம் 3வது படி ஆசனம்னு கொடுத்துருக்காரு. இந்த இயமம் நியமம் அப்படிங்கிறது ஒழுக்க கோட்பாடு. உடல் சார்ந்த ஒழுக்கம், மனம் சார்ந்த ஒழுக்கம், உணவு சார்ந்த ஒழுக்கம். அசனம் பாதி, ஆசனம் பாதி. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய உணவு சாத்வீகமான உணவாக இருக்கணும். அந்த சாத்வீகமான உணவை நாங்கள் எடுத்துக்கொண்டு காலை 8லேருந்து 8:30 மணிக்குள்ளே சாப்பிட்ருங்க. மதியம் 12:30லேருந்து 1:30 மணிக்குள்ளே சாப்பிட்டுக்கோங்க. இரவு 6லேருந்து 7 மணிக்குள்ளே அரைவயிறு சாப்பாடு, கால்வயிறு வாட்டர், கால்வயிறு காற்று செல்வதற்கு இடம் இருக்கட்டும். இந்த ஆசனங்களை நீங்கள் நிதானமாக பயிற்சி பண்ணிட்டே வாங்க. இந்த 3 ஆசனங்களுமே கணையத்தை பேங்க்ரியாஸை நன்றாக இயங்க செய்கின்றது. கணையத்து நன்றாக இயங்கும் பொழுது நமக்கு இன்சுலின் சுரக்கக்கூடிய நிலையிலும் எந்த ஒரு மாறுபாடும் ஏற்படாது. இந்த ஆசனங்களை பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம். உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் இந்த ஆசனத்துக்கு முயற்சி பண்ண வேண்டாம். ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கவங்க, இப்போ தான் எனக்கு சுகர் பிகினிங் அப்படின்னு உள்ளவங்களும் இந்த பயிற்சியை பண்ணுங்க. சுகர் கட்டுக்கோப்புக்கு வரும். சுகர் இல்லை, தொடர்ந்து இந்த ஆசனங்களை தினமுமே காலை மாலை பயிற்சி பண்ணிட்டே வாங்க. எவ்வளோ வயதானாலும் அந்த சுகர் அப்படிங்கிற பிரச்சனை வராமல் நம்ம அழகாக வளமாக வாழ முடியும். இந்த ஆசனங்களை காலை மாலை இருவேளையும் பிராக்டிஸ் பண்ணணும். இப்போ நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய முதல் ஆசனம் அர்த்தகால் ஆசனம். இந்த ஆசனத்தினுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம். இது நேராக படுத்த நிலையில் செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கையில் தான் நம்முடைய ராஜ உறுப்புகளுடைய புள்ளிகள்லாம் இருக்குது. அப்போ கையை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு வலது கால் மட்டும் 1 feet ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 2 காலும் 1 feet ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு 2 காலும் ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை பண்ணி காமிக்கிறேன். இப்போ கை ப்ரெஸ் பண்ணிட்டு வலது கால் மட்டும் 1 feet ரைஸ் பண்ணுறேன். கால் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கிறேன். காலை ஆடாமல் அசையாமல் அப்படியே ஒரு சிலையாட்டு இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். கை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு another leg. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 காலும் 1 feet ரைஸ் பண்ணுறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு 2 கால் ஹிப் வரைக்கும் ரைஸ் பண்ணுறேன்.
1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த ஆசனம் நம்ம பண்ண போகிறோம். ஹஸ்த தனுராசனம் அப்படிங்கிற ஆசனம் பண்ண போகிறோம். இது குப்புறப்படுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசன நிலை. இந்த மாதிரி குப்புறப்படுத்துக்கோங்க. 2 கை சைடில் வச்சுக்கோங்க. முதல்ல இந்த வலது கால் மடிச்சுக்கோங்க. இந்த கணுக்கால இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. அடுத்த கை முன்னாடி வச்சுக்கோங்க. மூச்சு உள்ள எடுத்துட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை செஞ்சு காமிக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அடுத்த கால் மடிச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஆசனம் தனுராசனம் பண்ண போகிறோம். 2 கால் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். ஒரு 5 செகண்ட் பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. ஒன் மோர் டைம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நேயர்களே, இப்போ நம்ம பார்த்தோம் 3 முக்கியமான ஆசனங்கள். எளிமையான ஆசனங்கள் தான். இந்த ஆசனத்தை காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்க. இதோடு சேர்ந்து உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முருங்கைக்கீரை உணவில் எடுத்துக்கோங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் எடுத்துக்கோங்க. சாப்பிட்டு முடித்த உடனே ஒரு 10 நிமிடம் வீட்டுக்குள்ளேயே ஒரு வாக்கிங் போகக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. சுகர் உள்ளவங்களுக்கு சுகர் வராமல் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க. 2 வேளை சிறுதானிய உணவு எடுத்துக்கோங்க. மதியம் மட்டும் சாதம் எடுத்துக்கோங்க. கீரை எந்த கீரைனாலும் பரவாயில்ல, தினமுமே உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 வில்வ இலை, 3 துளசி, அதே மாதிரி 3 மிளகு. இதை டெய்லி காலையில் மென்று சாப்பிட்டுட்டே வாங்க. மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். யோகாசனங்கள் உடல் உள்ளுறுப்புகளை திடப்படுத்துகின்றது. உடலுக்குள் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுகின்றது. குறிப்பாக இந்த 3 ஆசனங்களும் சுகர் வராமல் சுகமாக வாழ்வதற்குரிய அற்புதமான ஆசனங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் மாதவிடாய் காலகட்டத்தில் 4 நாட்கள் பயிற்சி பண்ண வேண்டாம். 5th டேலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுத்த உடனே இந்த ஆசனத்துடைய முழுமை நிலை வராது. ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல பயிற்சி பண்ணும்போது எந்த அளவுக்கு கால் ரைஸ் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு 10 செகண்ட் இருங்க. நிதானமாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. இந்த 3 ஆசனம் பண்ணி முடித்த உடனே கண்ணை மூடி படுத்துட்டு ஒரு 5 நிமிஷம் தலை முதல் கால் வரை அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அது ஒரு சாந்தி ஆசனம். இந்த ஆசனங்களை செய்யும் பொழுது குறிப்பாக டீ காஃபி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவாய்ட் பண்ணிவிட்டு சுக்குமல்லி காஃபி சாப்பிடுங்க. அது நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி க்ரீன் டீ அந்த மாதிரி சாப்பிடுங்க. ஜீனி போட்டு சாப்பிடக்கூடிய பழக்கத்தை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் உணவு முறையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆசனங்களையும் பண்ணிகிட்டே வாங்க. நிறைய ஆசனங்களில் மிக அற்புத பலனை தரக்கூடிய 3 முக்கிய ஆசனங்கள் கொடுத்துருக்கோம். இதை ஒவ்வொருவரும் பயிற்சி பண்ணுங்கள். சுகர் இல்லாதவர்களும் அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 120 வயது வரை நம் உடம்புல அந்த சுகர்னுடைய கட்டுக்கோப்பாக வாழக்கூடிய நிலை கிடைக்கும். ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.